என்னுடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? நான் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? எங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் வணக்கத்தினுடைய ஒரு முறைதாங்க, ஒரு வழிமுறை தான். பிரதானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நோக்கம். அது புரிஞ்சாதான் இது அனைத்துக்குமே வேல்யூ. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும்போது, இந்த தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்துங்கிறான். தொழக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இறைவன் தடுத்த காரியங்களை செய்கிறார்களா இல்லையா? வரம்பு மீறுகிறார்களா இல்லையா? தொழுகிறான், வட்டிக்கு வாங்குறான், தொழுகிறான், ஹராம செய்யறான், தொழுகிறான், ஹராம பார்க்கறான். இந்த தொழுகையை தடுத்து நிறுத்தல. ஏன் தொழ வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கு பாருங்க. அந்த நோக்கம் அவனுக்கு புரியல. புரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தொழுகை தீமையை விட்டு அவனை தடுத்து நிறுத்தி இருக்கும். அந்த நோக்கத்தை புரியாமல் நீங்கள் என்ன வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திலே உயிரோட்டம் இருக்காது, யதார்த்தம் இருக்காது, இறை நெருக்கம் இருக்காது. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சடங்கை போல, கடமையை போல. முடிஞ்சிருச்சுப்பா, பாடா நல்ல வேளை தொழுதுட்டோம்பா. இந்த மாதிரியான ஒரு வணக்கத்தை, இது போன்ற ஒரு வழிபாட்டை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இது இறைவனுக்கு தேவையும் இல்லை. அப்படி என்றால் இறைவனை நான் எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இந்த மார்க்கத்தை அவனுக்கே முழுமையாக உரித்தாக்கி கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள்.